கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் போற்றி, கணக்கே கிடையாது, கணக்கே வைக்க கூடாது. சிவாய நம்ம சொல்றதுக்கு, மந்திர ஜபிக்கிறதுக்கு கணக்கே கிடையாது. எத்தனை முறை சொல்றோமோ அத்தனையும் என்ன ஆகும் நமக்கு? டெபாசிட். என்ன டெபாசிட்? 2 கணக்கு உண்டு. என்னென்ன கணக்கு? சத்தமா சொல்லுங்க. புண்ணியம்னு ஒரு கணக்கு, பாவம்னு ஒரு கணக்கு. நம்ம பேங்க்ல போய் ஓபன் பண்ணோம்னா எஸ்பி அக்கௌண்ட் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, பிக்சட் டெபாசிட் இருக்கு, ஏகப்பட்ட அக்கௌண்ட் பேங்க்ல போய் கேட்டா சொல்லுவாங்க. அதுல எல்லாம் நம்ம என்னத்தை போடுவோம்? பணத்தை போடுவோம். இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் போட்டுட்டு வரோம், நாளைக்கு போய் என்ன செய்வோம்? அதை 500 ரூபான்னு வச்சோம், இல்ல 100 ரூபாய் அவன் பிடிச்சிட்டு போறான் மினிமம் பேலன்ஸ்ன்னு வச்சுட்டு 900 ரூபாய் எடுத்து செலவு பண்ணிடுவோம். லட்சமா போட்டா கூட நம்ம என்ன செய்வோம்? பேங்க்ல இருந்து எடுத்து செலவு பண்ணிடுவோம். எந்த அக்கௌண்ட்ல பிக்சடுன்னு ஒண்ணு இருக்கு, இப்ப போட்டா 2 வருஷம் கழிச்சுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்ல. நம்ம போட்டுட்டு வருவோம், ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்புறமா திடீர்னு ஒரு, சத்தமா சொல்லுங்கம்மா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், திடீர்னு ஒரு தேவை வந்துருச்சு, அவன் வந்து ஒரு பெனால்ட்டி பிடிச்சுப்பான், பரவாயில்ல போயிட்டு போகுது, என் பணம் தானே எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டா பேங்க் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு சம் சார்ஜஸ் பிடிச்சிட்டு அந்த மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நம்ம போய் கேட்டாலே நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த 2 கணக்கு இருக்குல்ல, என்ன கணக்கு?